உயிர்த்தெழுதலுக்கு பின் அவன் துணிந்து தேவாலயத்தில் போய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி அவன் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணான். ஒரே நாளில் 3000 பேர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய சவுல் எனப்படுகிற பவுல் இயேசுவின் தரிசனத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் பயங்கரமாக அந்த நற்செய்தியை அவன் வல்லமையாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாறினான். அன்பானவர்களே, வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் என்று சொல்லி அநேகர் கலங்கி நிற்கலாம். தோல்வியை ஜெயமாக மாற்றக்கூடிய அந்த இயேசுவின் சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு உறுதியான விசுவாசிக்கு வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் தோல்வியே இல்லை என்பதுதான் சிலுவை நமக்கு தருகிற ஒரு நற்செய்தி. கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையெல்லாம் தோல்வியாக தோன்றினாலும் இலக்கை நோக்கி ஓடுகிற நம்முடைய ஓட்டத்தை உலகம் தோல்வி என்று இகழ்ந்தாலும் இறுதியில் நமக்கு சிலுவை தரும் பரிசு வெற்றிதான். ஆண்டவராகிய இயேசு மரித்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டபோது அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த அவருடைய சீசர்கள் பயங்கரமான ஒரு துக்கத்திற்கு ஆளானார்கள். இனிமேல் என்ன நடக்குமோ, இனிமேல் அப்படி மேல் வீட்டறையில் அவர்கள் முடங்கி கிடந்தார்கள். சாப்பிட்டும் சாப்பிடாமல் அவர்கள் அறை வீட்டுக்குள் முடங்கி கிடந்தார்கள். துயரத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த வெள்ளி அவர்களுக்கு ஒரு துக்க வெள்ளியாக காணப்பட்டது. நம்பிக்கை தளர்ந்து போன ஒரு வெள்ளியாக காணப்பட்டது. எதிர்காலம் இருண்டு போன ஒரு வெள்ளியாக காணப்பட்டது. ஏமாற்றத்தின் வெள்ளியாக காணப்பட்டது. பாருங்க, எம்மாவூர் சீசர்கள் துக்கத்தோடு அவர்கள் பேசிக்கொண்டு சென்றதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். இப்படி துக்கமுகமாய் காணப்பட்ட அந்த சீசர்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் கதவுகளெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவராகி இயேசு அந்த வீட்டிற்குள்ளே வந்து உங்களுக்கு அவர்களுக்கு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பாருங்க, அந்த நொடிப்பொழுதே அவர்களுக்குள் இருந்த அந்த பயமெல்லாம், அந்த கலக்கம், திகில் எல்லாமே அவர்களை விட்டு ஓடிப்போனது. புது தெம்பு வந்தது. அதுவரை அவர்கள் பயந்து போய் கதவை பூட்டிக் கொண்டிருந்த அவர்கள் அந்நேரம் முதல் அவர்கள் தெம்பாய் அவர்கள் எழுந்தார்கள். தைரியமாய் தங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினார்கள். அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட துக்கம் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாய் மாறியது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் வெள்ளிக்கிழமையின் ஏமாற்றமும் துக்கமும் அதிக நாட்கள் நீடிக்காது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஞாயிறு வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் வழிகள் பிறக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கமும் துயரமும் சந்தோஷமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா,
ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமன் கூர்யங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமன் கூர்யங்கே பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே,
அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு தகப்பன் தன் மகனுடன் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒவ்வொரு வீட்டின் வெளியிலும் தங்கள் வீட்டிலிருந்து ஒரு மகன் போருக்கு சென்றதற்கு அடையாளமாக அதை குறிக்கும் வகையில் ஒரு நட்சத்திரம் தொங்க விடப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த மகன் தந்தையை பார்த்து கேட்டார், அப்பா, ஏன் இந்த வீடுகளில் நட்சத்திரம் தொங்க விட்டிருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது அந்த நட்சத்திரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அந்த தந்தை மகனுக்கு விளக்கி சொன்னார். அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது எந்த வீட்டில் அந்த நட்சத்திரம் தொங்குகிறதோ அந்த வீட்டை கண்டவுடன் அந்த சிறுவன் நின்று கை தட்டி கொண்டே மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த இடத்தை கடந்து செல்வான். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தை அவன் கண்டான். அப்பொழுது அவன் தந்தையை பார்த்து, அப்பா அப்பா, தேவனும் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை அவன் உற்சாகமாக தட்டினான். அநேகர் பாருங்க, நாட்டிற்காக தங்கள் உயிரை கொடுத்தார்கள். ஆனால் தேவனோ இந்த உலகத்திற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்து விட்டார். வேறு எந்த மதத்திலும் பாவிகளுக்காக தங்களையே கொடுத்ததாக எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஒரு தகப்பனாவது ஒரு தாயாவது தங்கள் மகனை நாட்டிற்காக ஒப்பு கொடுத்து போருக்கு அனுப்பி வைப்பது என்பது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் 2 கண்களை போன்றவர்கள். ஆனால் தேவன் நம்மீது வைத்த அன்பினால் அவருடைய குமாரனாகி இயேசுவையே இந்த உலகத்தின் மீட்புக்காக சிலுவை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பிற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. கர்த்தரை விசுவசிக்கிறவள் யாவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவே அவரை நமக்காக பிதா அனுப்பினார். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுள்ளது, மன்னிக்க வல்லமையுள்ளது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள்.
அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான்